இன்னைக்கு பசங்களுக்கும் அவங்களோட ஃபாதர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய பாசத்தை டெஸ்ட் பண்ணக்கூடிய 2 கேம்ஸ்லயுமே வெற்றி அடைஞ்சவங்களுக்காக பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இப்ப நடக்க போகுது. முதல் கேமான ட்ரெஷர் ஹண்ட்ல ஒரு ட்ரெஷரை லக்கி கண்டுபிடிச்சா இன்னொரு ட்ரெஷரை ஜுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். இவங்க 2 பேரும் இந்த கேம்ல வெற்றியாளரா வந்திருக்காங்க. அதே மாதிரி பால்ஸ் கேம்ஸ்ல கூட இவங்க 2 பேரும் சமமான பால்ஸ உள்ள போட்டு எல்லாரையும் விட முதல் இடத்துல வந்து நிக்கிறாங்க. அதனாலதான் இந்த 2 கேம்ஸ்லயும் லக்கி அப்புறம் ஜுன்னு வெற்றியாளர்களா அறிவிக்கிறோம். Give them a big round of applause. லக்கி அப்புறம் ஜுன்னு நீங்க 2 பேரும் இப்ப ஸ்டேஜுக்கு வாங்க. மித்ரா சார், இப்ப பசங்களுக்கு உங்க கையால நீங்க பிரைஸஸ் கொடுங்க. கடவுளே, அப்பா பையனை நீ இந்த விதத்துல ஒண்ணு சேர்த்திருக்கியா? அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க ரத்த சம்பந்தம் தெரியாமலேயே மித்ரா ஜுன்னுவோட அப்பா ஸ்தானத்துல நின்னு ஜுன்னு விளையாடுறதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஒரு அப்பாவா ஜுன்னுவ விளையாட்டுல ஜெயிக்க வச்சிருக்காரு. இப்ப அவர் கையாலேயே ஜுன்னு பிரைஸையும் வாங்க போறான். ஜுன்னுவையும் மித்ராவையும் இப்படி பக்கத்துல பக்கத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மாவோட பாசம் பசங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் தெரியும். அப்பாவோட பாசம் மட்டும் யாரு கண்ணுக்குமே தெரியாது. அது எவரெஸ்ட் சிகரம் மாதிரி அப்பாவோட இதயத்துல மட்டும் நிலைச்சு நிற்கும். ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் பாசத்தோட சேர்த்து சில பொறுப்புகளும் அவங்களுக்கு இருக்கு. அதனால்தான் அப்பாவோட பாசத்துல ஒரு கண்டிப்பு இருக்கும், ஒரு பிடிவாதமும் இருக்கும். அதுல எரிச்சலும் இருக்கலாம், தொந்தரவும் இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்ட பசங்க கண்டிப்பா யாரும் தொட முடியாத அளவுல ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஃபாதர்ஸ். இந்த உலகத்துல எப்பவுமே அப்பாவை விட அம்மா தான் கிரேட். அம்மா தான் உயர்ந்தவங்க. என்னடே குட்டி பிசாசு, நான் அப்பாவை பத்தி உயர்ந்த விதத்துல பேசினா நீ வேணும்னே அம்மாவை பத்தி உயர்த்தி பேசுறியா? உங்களுக்கு அப்பா பெருசுனா எனக்கு அம்மா பெருசு. அம்மா என்னடா பெருசு? நிலாவை காட்டி சோறு ஊட்டி தாளாட்டினா பெரிய ஆள் ஆயிடுவாங்களா? கடமைகள்னு சொல்லி இந்த ஃபாதர்ஸ் பசங்க முன்னாடி முகத்தை உம்முன்னு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது பெருசாயிடுமா? இவன் சாதாரண ஆளே இல்ல. மிளகா மாதிரி இருக்கான்னு பார்த்தா மிளகா மாதிரி ரொம்ப எரிச்சல் ஏத்துறானே. எனக்கு வந்த இந்த 2 பரிசுகள் கூட என் அம்மாவுக்கு நான் இதை சமர்ப்பிக்கிறேன். ஆனா இவன் அர்ஜுனை பத்தி ஒரு வார்த்தை கூட நல்ல விதமா பேசலையே. இவனுக்கு என்னதான் பிடிக்கலன்னு நினைச்சேன், அவங்க அப்பாவையும் பிடிக்கல போல இருக்கு. உன்னோட வாழ்க்கை மற்றவங்களோட வாழ்க்கை மாதிரி இல்லாம இருக்கலாம். உன்னோட கடந்த காலம் அடுத்தவங்களோட கடந்த காலத்தை விட வித்தியாசமாகவும் இருக்கலாம். அது சந்தோஷமானதா இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்லையே. ஆனா வேதனை நிறைஞ்சதா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம அந்த வேதனையை சரி செய்யறதுக்கான வழியை பார்க்கணும். மேல இருக்கிறவன் என்னோட வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு பாதையை தீர்மானிச்சிட்டாரு அர்ஜுன். நான் இப்போ அந்த பாதையில தான் பயணிக்கிறேன். இல்ல லக்ஷ்மி, கடவுள் விதிச்ச பாதையில தான் போயிட்டு இருக்கேன், கடவுள் காட்டின திசையில தான் போய்கிட்டு இருக்கேன்லாம் பேசி இனியும் எங்களை ஏமாத்தாத லக்ஷ்மி. இங்க பாரு லக்ஷ்மி, உன்னோட கடந்த காலத்தை பத்தி நான் இது வரைக்கும் கேட்டதில்ல. உன் பேச்சை மதிச்சு நான் அமைதியா இருக்கேன்.
ஆனா இப்ப என்னால கேட்காம இருக்க முடியல. உண்மையிலே நீ யாரு? நீ எங்கதான் இருந்து வந்த? உன் கடந்த காலத்தை பத்தி யாருகிட்டயும் சொல்லாம, உன் வாழ்க்கைய பத்தி யாருகிட்டயுமே பேசாம எதுக்காக இப்படி ஒரு தலைமறைவு வாழ்க்கை வாழ்ற? அர்ஜுன், லக்ஷ்மியை பத்தி எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப நல்லவ, எல்லாரையுமே அன்போடு பாத்துக்கிறா. ஆனா அவளோட குடும்பத்தை பத்தி கேட்கும்போது மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா, எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேங்கிறா. இதுக்கெல்லாம் உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? அவளோட கடந்த காலம், இந்த வாழ்க்கை எல்லாமே இந்த ஊர்ல தான் இருக்குமா? அவளோட நினைவுகள் எல்லாம் இந்த ஊரோட அவளை முடிச்சு போடு. அவ வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் இந்த ஊர்ல வாழ்ற மக்களோட சம்பந்தப்பட்டிருக்க. இப்போ வரைக்கும் நான் லக்ஷ்மியோட ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் அவளோட கடந்த காலத்தை பத்தி பெருசா எடுத்துக்கல. இப்போவும் நான் அதை பெருசா எடுத்துக்கலனா அவ கூட நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பந்தத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிருமா? இனி நான் லக்ஷ்மியோட கடந்த காலத்தை கண்டுபிடிக்கிறதுல இறங்க போறேன். அவளோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறேன். அவளோட குடும்பம் எதுங்கிறதையும் கண்டுபிடிப்பேன். இப்பல இருந்து நான் லக்ஷ்மியோட கடந்த காலத்துல நடந்த பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும். அவளுக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட தொந்தரவுகளெல்லாம் நான் கண்டுபிடிக்க போறேன். அந்த தொந்தரவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை நான் கண்டுபிடிக்க போறேன். பேசணும்னு கூட்டிட்டு வந்து இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்றதுதான் நீ எப்பவுமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அட்லீஸ்ட் இப்ப என் மௌனத்தையாவது நீ புரிஞ்சுப்பல்ல. மனிஷா, சொல்ல வந்ததை நேரா சொல்லு. எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கிற? சரி மித்ரா, ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்ல போதும். என்ன அது? இந்த வீட்ல நான் யாரு மித்ரா? What do you mean? இந்த வீட்ல நான் யாருன்னு கேட்டேன். மனிஷா, கரெக்டான கேள்வி கேட்டிருக்க. தேவையில்லாத கேள்விக்கெல்லாம் இவ்வளவு தூரம் கைத்தட்ட வேண்டிய அவசியம் இல்லை சித்தி. என்ன தேவையில்லாத கேள்வியா?